மம்மி மம்மி மம்மி, என் சந்தோஷத்துக்கு இப்ப அளவே இல்ல. உங்களால இத நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது. இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இன்னைக்கு அப்படி என்ன நடந்தது? நான் பண்ண எல்லா பிளானும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களால இத நம்பவே முடியாது மம்மி. மகேஷ் இப்பெல்லாம் என்ன சுத்தி சுத்தி வர ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு அவரு அவங்க அம்மாவே திட்டிட்டாரு, மிரட்டவும் செஞ்சாரு. அவங்க அம்மா என்கிட்ட சரியா பிஹேவ் பண்ணலன்னா அவர் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவர் ரத்னாவையும் திட்டாரு. எல்லாத்துலயும் எனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாரு, எனக்கு மட்டும் தான். மம்மி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இப்போ ஆடணும் பாடணும் இங்க அங்க குதிக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் புருஷன் தான் இப்ப என் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிட்டாரே. மம்மி எனக்கு வேற ஒரு கால் வருது, நான் அப்புறமா கால் பண்றேன். ஹலோ, கட் ஆயிடுச்சு. யார் நம்பரா இருக்கும்? உன்னோட பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்க தயாராயிரு. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும். ஹலோ ஹலோ ஜானு, யார் பேசுறது? உங்க பேரை சொல்லுங்க. நீ யாருன்னு சொல்லு. பேரை வச்சு என்ன பண்ண போற? முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. நான் அனுப்பின போட்டோஸ் எல்லாம் பாத்தியா? என்ன போட்டோஸ்? அதெல்லாம் போய், எல்லாமே போய். நீ யாரு? அந்த போட்டோஸ் என்னோடது இல்ல, அது நான் இல்ல, அது வேற யாரோ. நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யல. உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு அதிகமா ஞாபகம் மறதி இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த போட்டோஸ் எல்லாமே பாரு, பொறுமையா பாரு. நான் உனக்கு இன்னும் நிறைய போட்டோஸ் அனுப்புறேன். ஒருவேளை உனக்கு அப்ப ஞாபகம் வரலாம். என்ன போட்டோ? எந்த போட்டோ பத்தி பேசுற நீ? சீக்கிரமா போய் போட்டோ பாரு. உன்னோட பெட்ரூம்ல இருக்கு. அதுல நீ பண்ண எல்லா அயோக்கியத்தனமும் தெளிவா இருக்கு. போலீஸ் கிட்ட மட்டும் இந்த போட்டோஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா யாருக்கும் எந்த ஆதாரமும் தேவைப்படாது, எந்த சாட்சியும் தேவைப்படாது. என்ன ஜானு, என்ன இன்னொன்னு யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா உன் ரூமுக்கு போ. போய் அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பாரு. யார் அது? உன்னை என்ன பண்ற பாரு. நீ ஏன் இங்க வந்த? நான் உன்னை கூப்பிடலையே. அப்படி எதுக்கு என் ரூமுக்கு வந்த? போ இங்க இருந்து. உங்களோட ரூம் கூட உங்களை மாதிரி அழுக்கா இருக்கு. நான் இத உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தாங்க. நான் இன்னும் 2 நிமிஷத்துல லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணுவேன். உன்னுடைய ரகசியங்களை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சினா ஃபோன் சத்தம் கேட்டு உடனே ஓடி வந்து ஃபோன் எடுக்கணும். நீ தான் இந்த மாதிரி வேலையை ரொம்ப நல்லாவே செய்வியே. எனக்காக காத்துட்டு. இல்ல இல்ல, கண்டிப்பா ஆதித்யாவோட அம்மாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தே இல்ல அனுப்பணும். சாந்தி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அங்க வர்ற எல்லா சொந்தக்காரங்களுக்கு gift கொடுத்தாகணுமே.
நான் போய் போனை எடுக்கிறேன். அங்கிள் நீங்க போனை எடுக்க கூடாது. ஏன்? ஏன்னா இது எனக்கு வர்ற போன். உனக்கு எப்படி தெரியும்? இந்த போன்ல காலர் ஐடியும் இல்லையே. நானும் ஒரு போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அதுவா இருக்கலாம். எனக்கு நல்லா தெரியும் இந்த போன் எனக்கு தான். ஹலோ ஹலோ ஜானு, நீ போன் எடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. அப்படி மட்டும் இல்லனா ஆக்சுவலா எப்படி இருக்க ஜானு? நான் நான் நல்லதா இருக்கேன். ஜானு, நீ ஒன்னும் பிஸியா இல்லையே? ஐ மீன் நான் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணிடலையே? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. அப்ப நீ ஒரு வேலை பண்ணு. அந்த பழைய கோவில் பக்கத்துல ஒரு மரம் இருக்கும், உனக்கு தெரியும்ல? அங்க வந்து என்ன பாரு இப்பவே. இப்பவா? ஆனா இப்போ இருட்டாக போகுது. உனக்கு போட்டோஸ் வேணும்னா நீ உடனே அங்க வந்துதான் ஆகணும். உனக்கு வேற முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா நான் இத உன் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். நோ ப்ராப்ளம். இல்ல இல்ல, நீங்க இருங்க, நான் வரேன். அரை மணி நேரத்துல நீங்க வந்தாகணும். லேட்டானா நாங்க இருக்க மாட்டேன், போட்டோஸும் கிடைக்காது. பை. சரி வச்சிருங்க, நான் வந்துடுறேன். யாராவது ஏதாவது கேட்டா நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில ஷாப்பிங் போறதா சொல்லிடலாம். கண்டிப்பா அங்க போயே ஆகணும். ஒருவேளை அந்த போட்டோஸை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா என் கதை முடிஞ்சுது. ஆனா இந்த போட்டோஸ் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது? அத யார் எடுத்திருப்பாங்க? ஒருவேளை இந்த வீட்ல இருக்கவங்களா இருக்குமோ? ஆனா யாரா இருக்கும் அது? நான் ஒண்ணு செய்யலன்னா மகேஷ், நீங்களா? என்னாச்சு ஜானு, நீ ஏன் இப்படி பயந்து போயிருக்க? ஒண்ணு இல்லல. நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணு இல்ல மகேஷ். நீ எதையாவது தேடிட்டு இருந்தியா? ஐ மீன் ரூம் ஏன் இந்த கதையில் இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையா ஜானு? அது வந்து நான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணியா? நம்ம பெட் ரொம்ப அழுக்கா இருந்ததா, அதான் அதை க்ளீன் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா, அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். எங்கேயாவது வெளியே போறியா இந்த பேக்கோட? நீ இல்லையே. ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணிருந்தாங்க. நான் அவங்க கூட அவங்களுக்கு ஷாப்பிங் போகணுமா, அதான் என்னையும் கூட வர சொன்னாங்க. நான் போயிட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன் மகேஷ். ஷாப்பிங்கா? ஆனா ஜானு, ஷாப்பிங்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி வா, நான் வேணும் கூட இல்ல வரேன். வேணாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு ஏன் அந்த கஷ்டம்? என் ஃப்ரெண்டு வண்டி அனுப்புறேன்னு சொன்னா, நான் அவளோட வண்டியிலே போய்க்கிறேன். அவளே வந்து என்ன டிராப் பண்ணிடுவா. நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ரூமை வந்து க்ளீன் பண்ணிடுறேன், ப்ராமிஸ். அண்ணி, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? ரத்னா, என் ஃப்ரெண்டு வரா. ஓ, ஃப்ரெண்டு வராளா? அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டீங்களா? இல்ல, அவளுக்கு லேட் ஆகுதான். நான் வெளியில போய் அவளை பாத்துக்கிறேன். அங்க இருந்து நாங்க ஷாப்பிங் போறோம். சரியா? பாய் ரத்னா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வைஷு, உனக்கு ரொம்ப நல்ல பையன் கிடைச்சிருக்கான், ரைட்? ஆதித்யா உனக்கு ஏத்தவன் தான். நீ என்ன முடிவு எடுக்கணும்னு நினைச்சியோ அதை எடுத்துட்ட.
இனிமே என்னை பத்தி யோசிக்காத வைஷு. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சனா அந்த விஷயத்த ஆதித்யா கிட்ட சொல்லு. வைஷு, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? காலேஜ்ல இன்னைக்கு உன்னை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாரும் உன்னை கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அந்த விஷாலும் தான் சொன்னான். அப்படின்னா நீ அந்த விஷாலுக்கும் இன்விடேஷன் கார்டு கொடுத்தியா? அதெல்லாம் இல்ல வைஷு, நான் எப்படி அவனுக்கு கொடுப்பேன்? ஆனா என்ன பண்றது, அவன் எனக்கு என்ன ரொம்ப தொல்லை பண்ணிட்டான். நானே கல்யாணத்துக்கு வரேன்னு கார்டு வாங்கிட்டான். நல்லதுதான், வரட்டும் விடு. பிரபு அங்கிள், கோபால் சித்தப்பா, மகேஷ் எல்லாரும் சேர்ந்து அவனை அடிக்கிற அடியில செல்ஃப் இன்வைட் பண்ணதையும் மறந்துடுவான். எனிவே, நீ ராஜீவ் சாருக்கு இன்விடேஷன் கார்டு கொடுத்தியா? அச்சச்சோ, ராஜீவ் சார்க்கா? நான் மறந்தே போயிட்டேன். சரி விடு, நான் நாளைக்கு போய் கொடுத்துறேன். சரி வைஷு, இந்த இந்த ஃப்ரெஷ் ஆஃப் த இயர் காம்படிஷன் நடந்துச்சுல்ல, அப்ப எனக்கு அந்த ராஜீவ் சார் உன்கிட்ட கொஞ்சம் பார்ஷியலா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் பார்ஷியலை விட கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம். எனக்கு என்னமோ மனசு சம்பந்தப்பட்ட விஷயம்னு தோணுது. ராஜீவ் சாரை விடு, இப்ப விஷால் யாரையோ சுத்தி சுத்தி வரா மாதிரி இருக்கு. அதாவது மனசு முழுக்க ரத்னாவையே நினைச்சு சுத்துற மாதிரி இருக்கு. என்ன ரத்னா, காலேஜ்ல ஒண்ணு சுத்தி சுத்தி தானே வந்துட்டு இருக்கான்? அப்படியா? ஆமா, ஏன்னா அவன் ஊர் சுத்துறவனாச்சே. அண்ட் ஃபிளர்ட் நம்பர் 1 என்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்க கிட்டயும் அவன் அப்படிதான் நடந்துக்கிறான். வீட்டுக்கு போனதும் எல்லாத்தையுமே மறந்துடுவான். அங்கே இருப்பாங்க போல இருக்கு அவனுடைய கோபியர்கள். விஷால் பாத்தியா, இந்த விஷால் வீட்டுக்கு போன அப்புறம் கூட உன்னை மறக்கவே இல்ல. செல்போன்ல புல்லாங்குழல் சத்தம் கேக்குது பாரு. பேசு பேசு, நான் 2 நிமிஷம் கழிச்சு வரேன். சரி. என்ன? ராத்திரி ஆயிடுச்சு. நான் நிலா நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கேன். நான் நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய நிலவு அவளுடைய வீட்டுல இருக்கா. நீ உளறதெல்லாம் கேட்க என்கிட்ட இப்ப சுத்தமா டைம் இல்ல. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. எதுக்கு இப்ப போன் பண்ண? நான் நாளைக்கு வரேன்னு சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சென்ஸ் எனக்கும் இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. என்ன, நீ வரியா? விஷால் இது ஃபேமிலி ஃபங்க்ஷன், நீங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. கல்யாணத்துக்கு கூட வந்துராத. அப்படின்னா ஒரு கண்டிஷன், நீ என் கூட டேட்டிங் வந்தாகணும். சான்ஸே இல்ல. ஓகே சரி, அப்படின்னா நாளைக்கு உன்னை மீட் பண்றேன். இல்ல இல்ல, சரி நான் வரேன். That's like a good girl. Okay, bye. யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இங்க இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. இரவு நேரத்து கிளியே, என்னை தேடி வந்த காரணம் என்ன? இரவு நேரத்து. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க ஏன் என்ன அப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நீங்க யாரு? என்ன வேணும்? பணம் வேணுமா? அப்படியா? நீ எனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பியா? அப்படின்னா நீ உன்னுடைய தப்ப ஒத்துக்கிற, அப்படிதானே? தப்பா? என்ன தப்பு? நான் எந்த தப்பு செய்யல. அட, போய் சொல்ற பாத்தியா? சரி பரவாயில்ல விடு. இன்னும் கொஞ்சம் போட்டோஸ பாரு. ஒருவேளை அப்ப நம்பவல. சரி ஒரு வேலை பண்ணு, லெஃப்ட்ல 5 அடி போ. போன்றல.
பயப்படாத, அங்க பேயெல்லாம் இல்ல ஜானு. உனக்கு என்ன வேணும்? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? உனக்கு வேற வேற என்னெல்லாம் தெரியும்? மரியாதையா சொல்லு. புத்திசாலினி, எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும். சரி போ, என்னோட அடுத்த போன் காலுக்கு வெயிட் பண்ணிட்டு. பை பை. ஹலோ ஹலோ, நீ எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட ஜானு. இப்போ உன்னுடைய டர்ன். அட கடவுளே, இந்த போட்டோவை யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன கொன்னுடுவாங்க. ஆனா ஆனா போட்டோவை யார் எடுத்திருப்பாங்க? யார் இந்த வேலையெல்லாம் செய்யறது? யார் அது? ஒரு நிமிஷம் இருங்க, திறக்கிறேன். ரத்னா, நீயா? ஆமா அண்ணி. என்ன 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 உனக்கு ஏதாவது வேணுமா? என்னாச்சு அண்ணி உங்களுக்கு? நீங்க எப்படி பயந்து போன மாதிரி இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? காலையில இருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு இல்ல? இல்ல ரத்னா, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி அனலா இருக்கு, வெயில் ரொம்ப அதிகமாயிருச்சுல, அதான், வேற ஒண்ணும் இல்ல. அண்ணி, நாளைக்கு வைஷோடைய கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் ஆரம்பிக்க போகுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சொந்தக்காரங்களாம் வர போறாங்க. இத்தனை நாள் வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாமே மறந்துட்டு நீங்க சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும், சரியா? ப்ளீஸ், நீ எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்க கூடவே இருக்கேன். கண்டிப்பா செய்றேன். நீ இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ரத்னா. யூ மோஸ்ட் வெல்கம் அண்ணி. நான் இதை சொல்லிட்டு போக தான் இங்க வந்தேன். சரி சரி, நீ போ. அப்புறம் அண்ணி, நான் ஒரு விஷயத்தை கேட்க மறந்தே போயிட்டேன். உங்க ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு? ஷாப்பிங்கா? எந்த ஷாப்பிங் சொல்ற? என்ன எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நீங்க ஷாப்பிங் போனீங்கல்ல? ஷாப்பிங்கா? அந்த ஷாப்பிங்கா? நல்லா இருந்தது ரத்னா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே ரத்னா.